ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆர்கே நகர் ஸ்கூல் ஓப்பனிங்கில் மேயர் பிரியாக்கும் எம்எல்ஏ பல்லவிக்கும் என்ன இஷ்யூ நடந்துச்சு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நம்ம சேனலை நீங்கள் இன்னும் ஃபாலோ பண்ணலை அப்படின்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதாவது இந்த ஸ்கூல் ஓப்பனிங்கில் கேண்டில் எம்எல்ஏ கிட்ட கொடுக்காம அவங்கள அவமதிக்கிற விதமாக இன்னொரு பப்ளிக் சர்வன்ட்ஸ் கிட்ட கொடுத்துருந்துருக்காங்க. இதை ப்ரெஸ் எல்லாருமே போய் மேயர் பிரியாவை மீட் பண்ணி கேட்குறப்ப அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ப்ரோட்டோக்கால் படி தான் இதை நாங்கள் பண்ணோமே தவிர அவங்கள அவமதிக்கிற விதமாக நாங்கள் இதை எதையுமே பண்ணலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு உண்மையை சொல்லட்டுமா, ஒரு குத்து விளக்கு ஏற்றுறதுக்கு எந்த வித ப்ரோட்டோக்காலையும் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற அவசியமே சட்டப்படி கிடையாதுங்க. இன்கேஸ் மேயர் பிரியா சொல்கிற மாதிரியே அவங்க ஏதோ ஒரு ப்ரோட்டோக்காலை ஃபாலோ பண்ணி தான் இந்த நிகழ்ச்சியை நடத்தியிருக்காங்க அப்படின்னா அதுலேயுமே பார்த்தோம் அப்படின்னா முதல்ல மினிஸ்டரோ ஆர் எம்பியோ அவங்க தான் குத்து விளக்கு ஏற்றணும், நெக்ஸ்ட் எம்எல்ஏ ஏற்றணும், அதுக்கப்புறம் தான் மேயர் ஏற்றணும். அது மட்டும் இல்லாமல் ஒரு நார்மலாக ஒரு ரேங்கிங் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா கூட மேயரோட ரேங்க் அப்படிங்கிறது எம்எல்ஏவோட ரேங்கை விட கம்மியான ரேங்க் தான். ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷனில் ப்ரோட்டோக்கால் ஃபாலோ பண்ண மேயர் பிரியா வந்து செகண்ட் ஃபங்க்ஷனில் அந்த ப்ரோட்டோக்காலை ஃபாலோ பண்ணுறதை வந்து மறந்துட்டாங்க போலங்க. இதில் என்னோட கருத்து என்ன அப்படின்னா, ஒருத்தவங்களை சீஃப் கெஸ்ட்டாக கூப்பிட்டு அவங்கள டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு விஷயத்தை யாருமே பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தாங்க என்னோட கருத்து. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க.